ரதிய கடுப்படியில் இது என்ன பொட்டலோன்னு பாருங்கோ. அக்கா இப்போ அவுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்ன ஜன்னலில் கட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஜன்னலில் கட்டி வச்சுருக்கேன். 2 டேஸாக ஊற வச்சு, 2 டேஸ் கண்டிப்பாக 2 டேஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்படியே தண்ணி வடிகட்டுற மாதிரி ஒன் டே நைட்டு இருந்தால் போதும். அக்கா இப்போ அந்த பொட்டலத்தை அவுத்து காமிக்கிறேன். இது பொட்டலத்துக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்கோ. நல்லா டைட்டாக கட்டிடணும். பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா. 2 டேஸ் ஃபுல்லாக ஊற வைங்க. 1 டே நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மார்னிங் நம்ம அவுத்தோம்னா இந்த மாதிரி முளை விட்டுரும். இது எவ்வளோ அளவு முளை விட்டுருக்கு பாருங்கள். 1 டே தான் நைட்டு வச்சுருக்கிறேன். இது ஃப்ரிட்ஜ்லேயும் ஹாட் பாக்ஸ்லேயும் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அது அக்காவுக்கு சரி வர படலை. ஹாட் பாக்ஸில் வச்சா இவ்வளோ தூரம் சீக்கிரமாக 1 டே நைட்டுக்குள்ளே இப்படி முளை வரல. அதனால் அக்கா வந்து துணியிலே கட்டி போட்டுருவேன். டெய்லி இதில் வந்துப்பா 2 ஸ்பூனு டெய்லி சுகர் பேஷண்ட் எல்லாருமே ஆஃபீஸ் போகிற பிள்ளைங்க எல்லாம் 2 ஸ்பூன் டெய்லி மார்னிங்கு நீங்கள் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூனை எடுத்து சாப்பிட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டப்பர் வரலையோ எதுலையோ ஒரு சின்ன குட்டி பாக்ஸில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கொண்டு போயிட்டிங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பிரேக் கொடுக்கும்போது ஒரு 2 வாய் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸு வெளியே ஏதாவது பசிக்குதுன்னு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப 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 நம்மளுக்கு ஹெல்த்தி, நார் சத்து, அப்புறமா மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் உட்காந்தே வேலை செய்கிறீங்க. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. இப்போ இதை வந்து அக்கா எப்படி ஒரு இதில் ஏதாவது ஒரு கண்டெய்னரோ ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது அக்கா வந்து இப்போ இதுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் சின்ன பசங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல், மோஷன் போக மாட்டேங்குது. பெரியவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். உட்காந்த இடத்துல வேலை செய்கிறீங்கல்ல, அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிற அம்மா கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது, வழியே இல்லை. எவ்வளோ வேலை இல்லைனாலும் இது கண்டிப்பாக எங்களுக்கு 1 வீக் வரும். அக்கா 1/4 கிலோ ஊற வச்சேன். 1/4 கிலோவில் இது கண்டிப்பாக 2 ஸ்பூனாக சாப்பிட்டா 2 பேரும் 1 வீக் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த பாத்திரத்தில் தான் அக்கா அப்படியே எடுத்து போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தண்ணிலாம் உள்ளே ஒன்றுமே தண்ணி கோர்க்காது, எதுவும் பண்ணாது. அப்படியே இருக்கும். சாப்பிட கொஞ்சம் டேஸ்டியாக ருசியாக இருக்கும். ஒரு ஈரப்பதம் இல்லை பாருங்கள் கையில், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம முளை கட்டினா தான் இருக்குது. ஹாட் பாக்ஸில் வைக்கலாம். இவ்வளோ சீக்கிரம் முளை கட்டாது. கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைங்கிறவங்க அக்கா வீக்லி இது இல்லாமல் இருக்கவே மாட்டேன். இது முளை கட்டுவேன். கம்பு அப்புறமா கேழ்வரகு வந்து அது வந்து முளை கட்டி அதை அரைச்சிடுறது. இப்போ அக்காவுடைய ரதிய கடுப்பில் உங்களுக்கு சத்து மாவு கஞ்சி போட்டிருக்கிறேன். அது என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன்னு பார்த்து குவான்டிட்டி எல்லாமே போட்டு அதை மாதிரி அரைச்சி குழந்தைங்களுக்கு டெய்லி டிஃபன் சாப்பிட தேவையில்ல. மார்னிங்கு நீங்கள் பெரியவங்களும் வேலைக்கு போகிறவங்க அதில் 1 கிளாஸ் காய்ச்சி குடிச்சிட்டு போங்க. கூழை வந்து வச்சு குடிச்சிட்டு போனீங்கன்னா அதில் கொஞ்சம் மில்க் வேணாலும் ஊற்றிக்கலாம். குடிச்சிட்டு போனால் ரொம்ப 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 நல்லதுப்பா. ஏன்னா அந்த கூழ் குடித்தாலே போதும், நம்மளுக்கு டிஃபன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அக்கா போட்டிருக்க இது ஐட்டத்தில் ஃபுல்லாக நார் சத்து நிறையா இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன். கம்பு, வெள்ளை சோளம், கேழ்வரகு, அந்த மாதிரி நார் சத்து நிறையா இருக்கும். மாவு சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ போய் பார்த்து நீங்கள் அதையும் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்மளுக்கு என்னென்ன இந்த கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம ஹெல்த்தையும் கவனிக்கணும். அதனால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்க சுகர் பேஷண்ட்டு மார்னிங் வந்து அதுவும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். வெந்தயமும் முழு தனியாக வறுத்து தூள் பண்ணி வச்சுட்டு மார்னிங் 1 ஸ்பூன் சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுப்பேன். தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லைனா வாயில் போட்டுட்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணியை ஒரு 3/4 கிளாஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் கொடுத்துருவேன். ஈவினிங்கு ஏதாவது ஒரு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஐட்டம் ஈவினிங் செஞ்சு கொடுத்துக்கலாம். அந்த சத்து மாவு கஞ்சி ஈவினிங் கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்துருவேன். நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அதை செஞ்சு ஒரு ஒரு கிளாஸ் டப்பர்வேரில் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு பிரேக் டைமில் குடிச்சிக்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்தி. இதை அப்படியே அக்கா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைப்படும்போது வெளியே எடுத்து வச்சு ஜில்னஸ் போகணும் அப்படின்னா சீக்கிரமாகவே எடுத்து வச்சுருங்க. ஜில்லாக சாப்பிட்லாம் அப்படின்னா உடனே எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க ஆஃபீஸ்க்கு. தேங்க்யூ.